காலால் தான் எட்டி எட்டி உதைக்கும் எல்லாரையும். அதே மாதிரி அது தெருவில் நின்று கத்துச்சுன்னா அந்த தெரு ஃபுல்லாகவே கேட்கும் எங்கள் பெரியம்மா. மதனாக்கா அவங்க கேட்கட்டும்னு தான் சொல்கிறது. ஆமாம், உங்கள் கண்களில் அழகு குறைகிறதா? டல்லாக இருக்கேங்க, அப்படி இருக்கு. காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்க. தோ சாயிரம் அதான் என் சாய போடணுன்னே எனக்கு தலை ஞாபகம் தான் வந்துச்சு. நேற்று எப்படி ஊந்து பாருனாலும் டெய் முதுகு அடிப்படலையா? எங்கள் பெருமா என்ன பண்ண தெரியுமா? என் பெருமா கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ, இந்த பொம்பளை சரியான ரவுடி பொம்பளை, வாயை கொடுத்தா மீள முடியாது அப்படின்ட்டு. அப்படியே ஆப்போசிட்டு எங்கள் அம்மா அமைதியாகவே இருக்கும், பேசவே இருக்கிற இடமே பூனைக்குட்டி மாதிரி ஒரு இடத்துல வச்சா ரவுன்னு இருக்கும். எங்கள் அம்மா ஒல்லியாக இருப்பாங்க, ஒல்லியாக மெல்லிசாக உயரம். எங்கள் அம்மா நல்லா உயரம். அப்படியே இப்போ வயசாகி இப்படி ஹைட்டு குறைஞ்சி போச்சு. இங்கே இருக்குது எனக்கு. எங்கள் அம்மா அப்படி உயரம் இப்படி எடுத்தால் சுருங்கி இப்படி இருக்குது. பாப்ஸு, நீங்கள் தான் மாறிக்கணும். எதையும் மண்டையில் ஏற்றாமல் அவங்க மாற மாட்டாங்க. அவங்க மாறினா என்ன, மாறாட்டி என்ன? நமக்கெல்லாம் சொந்தம். இப்போ என் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அடுத்தடுத்து எங்கள் பிள்ளைங்க வழியில் வர்ற சொந்தம் தான் நமக்கு நிரந்தரும். சரியா? அவ்வளோதான். இன்னைக்கு என்னமோ ரொம்ப அழகாக தெரியுறீங்க. டாய் ஐடிடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோய் வந்துருச்சான்னு கேட்குறான் பைத்தியக்காரன். நானும் சொந்தங்களால் ஒதுக்கப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு நான் வேறு மாதிரி செல்லம். அழித்தேவு யார் நம்மளை ஒருத்தவங்களை நம்மளை வெறுக்கிறாங்களோ, நம்மளை புறம் பேசுகிறாங்களோ, அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோம்னு அர்த்தம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி தான் நானும் இருந்தேன். ஒரு கொஞ்சம் நல்லா இருந்துட்டு திடீர்னு ஒன்றுமே இல்லாதப்போ நம்மளை ரொம்ப மட்ட ரகமாக பேசுகிறது, நம்மளை மட்டத்தில் பின்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இன்னும் பிச்சைக்காரங்க ரேஞ்சுக்கு நம்மளை ட்ரீட் பண்ணுறது, பணக்காரங்களை கண்டா உழுந்து கவனிக்கிறது, நம்மளை கண்டா நான் கும்பலாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி நம்மளை இது பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்றைக்கு நான் ஒரு நிலைமைக்கு வந்தேனோ, இன்றைக்கி நான் யாருமே நான் கண்டுக்கிறதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி அவங்கெல்லாம் அப்படி நினச்சதுனால தான், அப்படி நினைக்க தான் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். நம்மளை ஒருத்தவங்க எல்லோரும் திட்டணும், பேசணும். என்றைக்குமே குப்பை, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, குப்பை கோபுரமாகணும். என்றைக்குமே குப்பைன்னு எதை நம்ம ஒதுக்குறோமோ அதெல்லாம் இன்றைக்கி கோபுரம். நிறைய டைம் பாரு, நேற்று விழுந்தது இன்றைக்கி வலிக்குது. டிக்கிலோடவா முதுகா? ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக. இல்லை ஸ்லோவாக பேசுகிறதுனால ஒன்றும் பிரச்சனை. குப்பை கடந்த இடமெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? பண்ணி மெஞ்ச இடமெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? அதில் தாங்க மாளிகையே வருது. என்றைக்கு நம்மளை ஒருத்தவங்க குப்பைன்னு ஒதுக்குறாங்களோ அன்றைக்கி நம்ம கோபுரமாக வசந்து நிற்போம். குப்பைன்னு சொன்ன வாயெல்லாம் கீழேருந்து அந்த குப்பையை அண்ணாந்து பார்க்குற நிலைமைக்கு நம்ம இருப்போம் என்றைக்குமே. பொதுவாக இது பொது ஒரு கருத்து. குப்பைன்னு ஒருத்தவங்க நம்மளை நினைக்கிறாங்கன்னா அன்றைக்கி நம்ம கோபுரம் மட்டும் உயர்ந்து நிற்போம். அவங்க நம்ம கீழேருந்து பார்ப்பாங்கன்னு அர்த்தம். இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தது. இது டிக்கிலோனாவா? ஏய் முதுகுத அப்பனா அட பாவி, அப்படியே போய்ச்சான். என் தெரிஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பான். உட்காரன்னு டிக்கியை சீட்டில் வைக்காம தரையில் டம்முன்னு பின்னாடி போயிருப்பான். எப்படிப்பட்ட வார்த்தை! ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் மோனிக்குட்டி. வாய்மையே வெல்லம். ட்ரெஸ் உண்மையாகவே நல்லா இருக்குது தங்கம். தேங்க்யூ கவின், தேங்க்யூ. நான் சொன்னது உண்மைங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் இன்றைக்கி அழகாக தெரியலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ, அதாவது காம பார்வையோடு பார்க்குறவனுக்கு இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காது. எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நான் மட்டும் இருக்கிறேன், அது மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க கண்ணுக்கெல்லாம் இன்றைக்கி நான் அழகாக தெரியுவேன். எஸ், யூ ஆர் கரெக்ட் பட்டு. அவங்க கண்ணு தான் அழகு. தேங்க்யூ வினோ. அதை மாதிரி எங்கெல்லாம் அந்த பண்டிகை மேய்ஞ்சிட்டு கிடந்துச்சோ, சாக்கடையாக கிடந்ததோ, சேரத்து மழை பெஞ்சு அப்படியே குப்பை கொட்டி கட்டோ, அதெல்லாம் இன்றைக்கி மாளிகை வச்சு பொண்ணு மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குங்க.
காலகட்டம். அதனால வந்து யாரையும் நம்ம அப்படியே நினைக்கக்கூடாது, தப்பு அது. இந்த அளவு மன வலிமையாக பேசுறீங்க தங்கம். தேங்க்ஸுங்க கவின். சூப்பர் மேம். மிகவும் அழகாக இருக்கு நிலம். ஷங்கர் டுடே என்கிட்டயே ஒருத்தவங்க சொன்னாங்க சிஸ்டர், உனக்கு என்ன, நீ வீடு கட்டிட்ட அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டர். அவ்வளோதான் சிஸ்டர். இதுக்கப்புறம் பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். உனக்கு என்ன அப்படின்னு நீ நல்லா தானே இருக்க, அதாவது இதுக்கு முன்னே அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லாமல் நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன்னு சொல்ல சொல்ல ஆண்டவன் அதை நல்லபடியாகவே கொண்டுட்டு போவான். கெட்டவங்க வாயாலேயே அந்த கெட்டவங்க என்ன மாதிரி அழுத்தத்தில் சொன்னான்னு தெரியல, பொறாமை சொன்னாங்களோ, ஆனால் வார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்குது. கடவுள் கண்டிப்பாக பழிக்க வைப்பார். நீங்கள் இப்படி மோட்டிவேஷனாக பேசுவது மனதிற்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கு தங்கம். கவின் நாகராஜ். அதனால் வந்து யாரும் எந்த ஒரு யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. சொந்த பந்தங்கள்லாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. எல்லோரும் நல்ல மனசோடு இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தாழ்ந்தது தங்கம், உயர்ந்து பித்தனை. தேங்க்யூ சிஸ்டர், வெரி நைஸ் ஐஸ். அருண் செல்லம், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதன் அக்கா அப்படி சொன்னவங்கள கிரகப்பிரவேசம் கூப்பிடாதீங்க, அவங்கள தான் கூப்பிடணும் சங்கர், அவங்கள தான் கூப்பிடணும். அப்புறம் அவங்க அவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க, பேசினவங்கெல்லாம் பார்க்கணும்ல, அதை தான் மதன் சிஸ்டர் சொல்கிறாங்க. பார்த்தா தானே அப்போ அவங்களுக்கு இன்னும் 2 இதாகும். சிஸ்டர், நீங்கள் உங்களை பேசினவங்கள கூப்பிடாமல் இருக்காதீங்க, கூப்பிடுங்க. வர்றவங்க வருவாங்க, வராதவங்க போவாங்க, நீங்கள் கூப்பிடுங்க. இஷ்டம் தான் வருவாங்க. பிழைக்க தெரிஞ்சவங்க வருவான், பிழைக்க தெரியாதவங்க போவான். அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், முந்தானே ஒரு பழமொழி என்னமோ போட்டேன். அது என்ன போட்டேன் நேற்றுன்னு நினைக்கிறேன். அதாவது மன்னிப்பவன், அது பேர் என்னடா சொன்னேன் நேற்று போட்டிருந்தேன், நேற்று பார்த்து சொல்கிறேன். அதுதான் உண்மையே. இதில் இருக்கு பாரு. முட்டாள் வந்து பழி வாங்க துடிப்பான், புத்திசாலி மன்னித்து விடுவான். நம்ம புத்திசாலியாக இருப்போமே, அதுலேயும் கொஞ்சம் அதி புத்திசாலியாகவே யோசிப்போமே, கம்முன்னு இருப்போம், அமைதி காப்போம், அவ்வளோதான். நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க வாங்கன்னு கேட்டால் நம்மளும் நல்லா இருக்கீங்களா, அதே மாதிரி நம்மளும் ரொம்ப பேசிக்க வேண்டாம். ஆனால் இப்போலாம் வந்து எனக்கு பேச்சு வந்து கம்மியாயிடுச்சு. லைவில் நம்மளோட பேசுகிறது மட்டும்தான் என்னோடய பேச்சு. இப்போலாம் நான் வந்து எதுவுமே காதில் வாங்கிக்கிறது கிடையாது. ரொம்ப அமைதியாகிட்டேன். என்னன்னு தெரியல, மெச்சூர்டு வந்து அதிகமாகிடுச்சா. 33 வயசு இப்போ முடிஞ்சு 34 வரப்போதில்ல. இந்த வயசு நான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால நிறைய இந்த மக்களுடைய பார்வை, இந்த கண்ணோட்டம், பேச்சு, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் பக்குவமாக தான் இருப்பேன். ஆனால் இப்போலாம் எப்படின்னா பொறுமை எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்க கடவுள் நம்மளை கைவிட மாட்டேன். நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க இன்னைக்கு. மோனிக்குட்டி, மோனிமா, என்னடா என்னடி நல்லா இருக்கியா? இருக்கேன் மோமேந்திரி, நல்லா இருக்கீங்களா? எதிர்பார்த்து அனுப்பு மெசேஜ் படிக்கல, பேசிக்கிட்டு இருந்தேன்லம்மா, அதான் கமெண்ட்ஸ் படிக்க முடியல, சாரி. சிம்பிளி சூப்பர் க்யூட் மேம். கண்டிப்பாக சிஸ்டர் 6ஆம் தேதி வந்துடுறேன். 6ஆம் தேதியா? 2ஆம் தேதி தானே சொன்னீங்க? எப்போ? அடுத்த மாதமா? உங்களுக்கு அடுத்த மாதம் வீடு கிரகப்பிரவேசம் போகலாமா? அடுத்த மாதத்தில் இருக்கா என்ன? இல்லை இந்த பிப்ரவரி சொன்னீங்கல்ல, கரெக்டு. பாப்ஸ் இன்னைக்கு ஒரே நல்லா கோல்டு 9,350 ரூபாய். ஐயோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? ஒரே நாளில் 9,000. என்னடா சொல்கிற? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக்கை போடுங்க காஸ். அப்போது டுடே வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ரேட்டு 16,800 ரூபாய்.
ஒரு கிராம் அப்பட்டி வந்து எவ்வளோ கிராமுக்கு வந்து 1190 ஏறி இருக்கு. அப்படியே பவுனுக்கு போகும். ஃபுல் டோட்டல் பார்ப்போம். 8 கிராம் அதாவது ஒரு பவுனுக்கு 10,392 ஏறி இருக்கு பாப்ஸ். 3 சொல்லுங்கள் சரோக்குட்டி, கமெண்ட்ஸ் போடு தங்கம். ஹாய் பேபி ஹாய். 16,650. ஆனால் வந்து இதில் வந்து ரேட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஓடுதில்ல அதில் பார்க்குறேன். கரெக்டாக 12,390 இருக்கு ஒரு பவுனுக்கு. டோட்டல் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா கரெக்டாக 1,30,500 வரும். ஆமாம், 1,36,000 கிட்ட வருது. ஐயோ, நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகுறது குமார். சில்வர் பாருங்கள், ஒரே நைட்டில் 25 ரூபா இருக்குது கிராமுக்கு. 1 கிலோ வெள்ளி எடுக்கிறவங்களுக்கு 4,25,000. அதுலேயும் மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு போட்டு 1,35,000 போட்டுருவாங்க பில்லு. நகை வந்து இதில் போடுற ரேட்டாக நகை கொடுப்பாங்க. அதில் பர்சன்டேஜ் 20%. நாங்கள் எங்கள் ஷோரூமில் 2% தள்ளுபடி பண்ணி 15%. இது ஹால்மார்க் முத்திரை கொண்டது பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை தசை திருப்பி எங்கேயோ போகுது நாடு. பணக்காரன் தான் ஆகிட்டுருக்கான். ஏழைங்க என்னைக்கு ஆகுறது. கொலுசு முன்ன வந்து 60 கிராம் கொலுசு 5,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷம் ஆகுது. அதே அந்த 60 கிராம் கொலுசு இன்னைக்கு வந்து 36,000 ரூபாய். நம்ப முடியுதா? கோல்டுன்னு எழுதி தரணும் போல ஃபங்க்ஷனுக்கு. கோல்டெல்லாம் யாரும் வைக்காதீங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் செஞ்சுருவீங்க. ஆனால் அவங்க நமக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவெல்லாம் 1000 ரூபாய் மொய் வைக்கிற கேஸ். 500 ரூபாய்க்கு மேலே தாண்டாது. வீட்டுக்கு வந்தாலே 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன நினச்சாலும் நினைங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனால் ஷோரூம்குள்ளே போயிட்டு ஒரு 300 400 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கின 4 பொருளாக இருந்தாலும் அது நச்சுன்னு இருக்கிற மாதிரி காஸ்ட்லியாக வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அதுவே எங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த ரோட்டோரம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன பேக்கரி கடை நார்மல், அதுலேயே கொஞ்சம் பழசு பட்டா வச்சுருப்பாங்க தெரியுமா. அதில் என்ன பண்ணாங்க தெரியுமா, கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீன் பண்ணு பிங்க் கலரில் அந்த இப்படி ஒரு சுற்றி வச்சுருப்பாங்கள்ல, பிங்க் ஹனி கேக் மாதிரி இருக்கும் ரவுண்டு டைப்பில். அதில் 1, அதில் 2. அது ஒன்று எவ்வளோ 10 ரூபா 15 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸுக்குள்ளே 2 இருந்துச்சு. ஒரு மீன் பண்ணு இருந்துச்சு, ஒரு பிஸ்கட் இருந்துச்சு, 10 ரூபா பாக்கெட் பிஸ்கட்டு. மிஞ்சி போனால் 45 ரூபாய்க்கு தான். 45 ரூபா. அதை அப்படியே வீடியோ எடுத்து எங்கள் மாமியாருக்கு அனுப்பி விட்டேன். நான் போகிறேன்ல, நான் போகிறப்ப 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு தீனி வாங்கிட்டு கொடுக்குறேன்ல. எந்த கடை? ரோட்டு கடையில் வாங்குறேன், நல்ல ஷோரூமில் தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அது என்ன எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் அப்போ எவ்வளோ உஷாராக இருக்காங்க பாரு. அவங்க செலவு பண்ணி அவங்களே சாப்பிடுவாங்க, நமக்குள்ளே தான் நம்ம மட்டும் செய்யணுமா. சிவாபுரம் அதுதான் நினைக்கிறதெல்லாம் மறந்துட்டேன். அதை அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பி விட்டேன். பாருங்கள் அத்தை, எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்துட்டு போனாங்கள்ல ஒரு முக்கியமானங்க புருஷன் மன்னாட்டே, வாங்கிட்டு வந்த தீனியை பாருங்கன்னு அனுப்பிவிட்டேன். ரொம்ப நாளாக வீடியோவில் வச்சுருந்தேன். ஏன்னா அதை அப்போ அடிக்கடி பார்க்க மனசு வெறி ஏறிக்கிட்டே இருக்கணும் நமக்கு. அப்போ தான் அடுத்த வாட்டி நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகணும்னு நமக்கு தோணாது. அதை நான் என் வீட்டுக்கார்ட்ட காமிச்சிக்கிட்டே இந்த வீட்டை இங்கே பாரு, இது ஒரு தீனி. மறுநாளே அந்த மீன் பண்ணு மட்டமான பண்ணு. அதை என்ன பண்ண தெரியுமா, யாருமே நாங்கள் வாயே வைக்கல. அன்னைக்கு காலையிலே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் பிரித்து காக்காய்க்கு வச்சுட்டேன். ஏன்னா காக்காய்க்கு அவ்வளோ செலவு பண்ணுறேங்க. காக்காய்க்கு நான் வாங்கி வைக்கிறதே அவ்வளோ செலவு பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன், செல்லுங்களா வாங்க ஓடி வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க இருக்கு அம்மா ஷூ. எனக்கும் அப்படி நடந்திருக்கு. மனசாட்சி இல்லை சிஸ்டர். ஒரு மீன் பண்ணு அது எப்படி ஒரு வீட்டுக்கு அசிங்கமாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம அவங்களாம் வரும்போது நமக்கு வாங்கிட்டு தானே வராங்க. நம்ம போகிறோமே அந்த அளவுக்கு இல்லைனாலும் சிஸ்டர், ஒரு 200 150 ரூபா கூட தீனி வாங்க முடியாது. மாதம் 30,000 சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 150 ரூபா தீனி வாங்க முடியாதா? அப்புறம் அதோட தூக்கி காக்காய்க்கு போட்டேன். அது இன்ன வரைக்கும் என்னால் அப்படியே மனசே பாதிச்சிருச்சு. அப்போ இவ்வளோ வருஷம் நான் 500 400 தீனி வாங்கினேனே, இத்தனை வருஷத்தில் கணக்கு கூட்டி பார்த்தா அதுவே 10,000 ரூபாய் வந்திருக்கும். அந்த 10,000 நான் அப்போவே டெபாசிட் பண்ணியிருந்த போஸ்ட் ஆஃபீஸில் என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு 30,000 கிடச்சிருக்கும். இப்படி தான் காய்ஸ் நான் விட்டுட்டேன்.
ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காவது மீன் பண்ணி எனக்குலாம் அலஸ்கா சிஸ்டர், அந்த கொடுமையை நீங்கள் என்ன பேசுனாலும் திரும்ப அந்த வீட்டுக்கு போகும்போது நீ பழையபடி தான் வாங்கிட்டு போக, இதான் உண்மை. அந்த மனசு இருக்கிறதுனால தான்டா இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளால் நினச்ச பொருள் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறோம். அப்போல்லாம் நான் இருக்கிறதுனால தான். அது நம்மளுடைய பிறவி கோணம், அது மாறாது. நம்ம அப்பா அம்மா எப்படி போகணுமோ நமக்கு அதே செய்கிற கோணம் தான் நமக்கு. எங்கள் அம்மா ஏமாந்து எப்படி விட்டுச்சோ என்ன நான் விடமாட்டேன், லிமிட்டாக கொடுப்பேன், அவ்வளோதான். எங்கேயும் மஸ்கட்டில் இருக்கும் ஓமன் ஆண்கள் கோல்டு நகை எதுவும் அணிய மாட்டார்கள். திருமணம் ஆகும் போது மலைப்பெண்ணுக்கு கணவர் வீட்டிலேருந்து நகை அனுப்பப்படும். மஸ்கட்டில் எல்லாரும் முஸ்லீம், அவங்களுக்கு தங்கம் போட்டுட்டு தொழுகக்கூடாது. வெள்ளிக்கு மட்டும்தான் அலோ இருக்குது, தங்கம் போடக்கூடாது. தங்கம் இது கிடையாது, அது ஒரு ஹராம். அது வெள்ளி தான் ஹலால். அதனால் வெள்ளி போட்டுக்கிட்டு ஆண்கள் பள்ளிவாசலுக்குள்ளே தொழுகலாம் போகலான்றது ஒரு வழக்கம் இருக்குது. அதை அவங்க அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆண்கள் எப்போவுமே தங்கம் அணியக்கூடாது, சில்வர் தான் அணியணும். செல்லம், நான் ஒரு சொல்லட்டா? சொல்லு. ஜிமிக்கு போடலாமே தங்கம். இப்போ என்னால் கழட்ட முடியாது. நான் அந்த சைடில் போட்டேன்ல, அதை எடுத்து இங்கே போட்டேன். இனிமேல் என்னோட தோடு இப்படி தான் இருக்கும். என் தோடு இப்படி தான் இருக்கும். ஏன்னா காது ரொம்ப தொங்க ஆரம்பிக்குது. அவனுக்கு ஏஜே இப்போ தான் 33. இன்னும் ஒரு 60 வயசு வரைக்குமாவது நம்ம ஒரு வட்டா போடுவோம். எப்படி வயசாயிடுச்சுன்னா காது ஓட்ட அதுக்கு வேணும்ல, அதுக்கு தான் சின்னது போட்டேன். என்ன தப்பா லைவில் காது தோடு போட்டுக்கிட்டு பார்ப்போம், அப்புறமா பார்த்துக்கலாம். செப்பி, நீங்கள் வர வர ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். அது ராத்திரியில் கண்ணு முடிக்கிறது, சரியான ஃபுட்டு இப்போ உடம்புல எடுத்துக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. சாப்பிட்றேன், கொஞ்சம் நேரம் தவறுது, சில நேரம் சாப்பிட்றதுனால அப்படி ஆகுது. செல்லம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் கூட பண்ணிக்கலாம். சில்வர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிப்பி 92 கிரீன் வேஸ் நம்ம யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? சாப்பிட்டேன் மோனி, தோசை சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? ஆனால் சிஸ்டர், அந்த வீடியோ நான் வச்சுருக்கேன் சிஸ்டர், பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா எடுத்து நான் ஒரு நாளைக்கு லைவ் போடும்போது காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு மீன் பண்ணு ஒரு ரோல். உங்களுக்கு ரஸ்க்கு தானே சிஸ்டர் வச்சாங்க, எனக்கு மட்டும் என்ன சிஸ்டர் வச்சாங்க? நீங்கள் வேறு வந்தாங்க 35 ரூபா. அப்போ ரஸ்க்கு பாக்கெட்டு, பிரிட்டானியா ரஸ்க் இருக்குல்ல, 2 பேர் வந்தாங்க. ஒரே 35 ரூபாயில் அவங்க 2 பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 17 ரூபான்னு சொல்லிட்டு அது ஷேர் பண்ணி போட்டு, இந்த நீ 20 ரூபா கொடு, நான் 20 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாடா, எல்லாம் வெளிநாட்டு காசு கொட்டி கிடக்குறா அவங்களுக்குலாம். நீ வேறு அந்த மாதிரி வாங்கிட்டு கொடுத்துட்டு போனேன். நான் சொன்னேன், நானே ஆப்ரேஷன் பண்ணி ரஸ்க்கு தொட்டு தின்னா வளர்த்து கட்டிக்காது, எப்படி பாத்ரூமுக்குலாம் போகிறது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பெரும் கூத்து. ஆனால் எனக்கு தாண்டா அது பழக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு குழந்த பிறந்தப்போ ஒரே ஒரு ஆள் தான் ட்ரெஸ்ஸு போட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினாங்கன்னே தெரில. போட்ட அடுத்த நாளே கருப்பு குழந்தை உடம்புல போய் ஒட்டிக்கிச்சு. என்னடா எப்படி குழந்தை உடம்புல ஒட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை திருப்பி பார்க்குறேன். அந்த ஃபஸ்ட்டு தடவை போட்டப்போ கிடையாது, போட்டுட்டு ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டல, அலசினதுக்கப்புறம் 2வது தடவை போடும்போது உடம்பு ஃபுல்லாக கம்கட்டு, கழுத்துக்களுக்கெல்லாம் கருப்பாக ஒட்டிக்கிச்சு. என்ன இது பிள்ளைக்கு உடம்புல என்ன இது இப்படி என்னமோ ஒட்டி இந்த ட்ரெஸ்ஸே சரியில்லை, கழட்டுறேன். இந்த உள்ள நூலெல்லாம் திப்பியாக பஞ்சு உருட்டி குழந்தை உடம்பு உள்ளாடா, பிறந்த குழந்தைக்கு. அப்புறம் அதை கழட்டி தூக்கி குப்பையில் போடுங்க இது அப்படின்னு. நான்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக எடுப்பேன், பியூர் காட்டன் பார்த்துப்பேன். நான் ஒரு குழந்தைய பார்க்க போகிறேன்னா கூட நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அப்போ தான் நமக்கு ஒரு அது நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி. ஆனால் நமக்கு மட்டும் அப்படியெல்லாம் வராது. வேண்டாம், இப்போ தான் மாத்திரை குடிச்சிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டேன். சண்டே மார்க்கெட்டில் வாங்கியிருப்பாங்க போல், அதில் கூட நல்லா இருக்கும்டா. பாப்ஸு, நீங்கள் ஸ்நாக்குக்கு சொல்கிறீங்க.
ஸ்நாக்ஸுக்கு சொல்கிறீங்க. சில பேர் கவர்லாம் அமௌண்ட் எழுதி உள்ளே எம்டி கவர்லாம் மொய் வைக்கிற கேஸ் உண்டு. அப்படி இருக்கா? அப்படி இருக்கு போல இருக்கு. ஐயோ ஐயோ. கேட்டாக்கா காசு அவங்க சொல்லும்போது காசு எதுவும் உள்ளே கொட்டியிருக்குமா, அப்படி இருந்திருக்குமா, இப்படி இருந்திருக்குமான்ட்டு. நன்மை செய் பலனை எதிர்பார்க்காது. அதெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு நம்ம எதிர் வேற பார்த்துக்கிட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது யாருக்கும். எதுவும் ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்மளை உண்மையிலே மதித்து நம்மளோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம செய்யணுன்றதில் மட்டும். இப்போலாம் யாருக்கும் நம்ம உதவியெல்லாம் செய்யக்கூடாதுன்றது மனசுக்கு வெறுப்பு வந்துச்சு. போதும், செஞ்சது வரைக்கும் போதும், நல்ல பேர் வாங்கினது வரைக்கும் போதும். அதுவும் போல் என்ன தெரியுமா, நீங்களாம் செய்கிறீங்கன்னா லைஃப்லாம் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தால் தான் உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வருஷம் ஃபுல்லாக செஞ்சுட்டு ஒரு நாள் உன்னால் செய்ய முடியாத பட்சம் வருதுன்னா அன்றைக்கி உங்களை தூத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உலகம் மக்கள் அப்படி இருக்காங்க. நீயா இருடா இன்றைக்கி நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஐப்ரோ எடுக்கல, போக முடியல. அந்த பொம்பளை என்னன்னு தெரியல, 2 நாளாக மூடி வச்சுருக்கா பியூட்டி பார்லர் வேறு. சின்னோண்டு இருக்கும், ரோட்டு வரும். ரொம்ப டல்லாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை ஸ்ரீ, பார்த்துக்கலாம். விஜி, ஹாய் விஜி. எஸ் ட்ரூ. நானும் மை ஹஸ்பண்டும் மை நாத்தனார் வீட்டுக்கு போனோம். 600 ஆர் 700 ஸ்நாக்ஸ். 600 ரூபா, அப்படி இல்லைன்னா மினிமம் 700 ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம். ஆனால் அவங்க வந்தால் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. மை ஹஸ்பண்ட் ஒரு நாள் கேட்டே போட்டாரா. நான்லாம் கேட்டுருவேன். என் வீட்டுக்காரர் என் வாயை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பார். நமக்கு எதுக்குமா வம்பு, நமக்கு எதுக்கு வம்பு, பிடிக்கலன்னா தூக்கி காக்காய்க்கு போட்டுடு, எதுவும் சொல்லிக்க வேண்டாம், வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. ஏலா பொண்ணு செம்ம. கோபி, ஹாய் ராசுக்குட்டி. யாரும் இல்லாத நான் எனக்கு வீட்டுக்கெலாம் ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம். இது முந்தானத்து என்ன வாங்கினேன், ஒன்றுமே வாங்கலை. ஒரு 4 ஸ்வீட்டு அது இது 2 வாங்கினேன். 470 ரூபா பில்லை போட்டான். ஒரே நாள் தான், அவள் தான் வீட்டில் கொண்டு வச்சேன். சாப்பிட்டோம். இன்றைக்கி காலைல ஒன்று கடந்தது, அதை எடுத்து வாயில் வச்சு முடிஞ்சு போச்சு. நம்மளாம் வீட்டுக்கு போனால் 1000 ரூபாய்க்கு 800 900 ஸ்நாக்ஸ் 4 போட்டாலே இப்போலாம் எங்கேயோ போகுது. கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பற்றி வேணாம்மா. ஏன்டா வாய் ஊறுதா? அவரோட அக்கா தான் சிஸ்டரா. என்றைக்குமே இந்த ஒன்று பொண்ணுங்களாக பிறந்துடணும். 4 பொண்ணு 3 பிறந்து ஒரு தம்பி இருந்தானாக்கா அவனை மொட்டை அடிச்சு விட்ருவாளுங்க. இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த 4 பேருக்கு மத்தியில் இவன் இருக்கக்கூடாது. பொண்டாட்டி கூப்பிட்டுக்கிட்டு எட்ட போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப பக்குவம் தெரியுது பேச்சில். யாராவது 4 பேருக்கு அக்கா தங்கச்சிக்கு மத்தியில், 5 பேருக்கு அக்கா தங்கச்சிக்கு மத்தியில் ஒரே ஒரு ஆண் வாரிசு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேற முடியாது. தாய்மார்கள் தான் என்ன பண்ணணும், தொடர்ந்து 3க்கு மேலே பொம்பளை பிள்ளையா பிறக்குது, 4 பொம்பளை பிள்ளை பிறக்குதுன்னா அதோட விட்டுடணும். அடுத்தது 5ஆவதுன்னா ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு அதுங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. 4 பேர் அக்கா தங்கச்சிங்களை வாழ விட மாட்டாங்க. ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க, ஒருத்தவங்க கெடுத்து விட்டுருவாங்க. அது அமையாது. இப்போ பொம்பளை பிள்ளை இருக்கிற மத்தியில் ஒரு ஆண் மகன் பிறக்கிறீங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே இதுதான் சாக்குன்ட்டு பொண்டாட்டி கூட்டிகிட்டு எட்ட போயிடணும். அக்கா தங்கச்சி பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நடுத்தரில் நின்றுவீங்க. அவன் நல்லா புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். புரியுதா? உன் பிள்ளை தான் நடுத்தரில் நிற்குமே தவிர அவள் பிள்ளை நிற்காது. ஏன்னா அவள் புருஷனோட அவள் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாள். நீ தான் என்ன பண்ணுவோம், ஏன் பொண்டாட்டின்னு விசனையாக உட்காந்துட்டு இருப்பீங்க. அதுவும் போல் கலகம் முட்டிக்கிட்டே இருப்பாளுங்க. 4 பேர்த்துல எப்படியும் 1 2 கலகம் இருக்குது. கலகம் இல்லாமல் இருக்காது. எட்ட போயிடுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்குன்னு பிள்ளை பிறக்குதில்ல, அந்த பிள்ளைங்க ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் தான் உங்களெல்லாம் தேவைப்படும். அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களால் கண்டுக்க மாட்டாங்க. யாரும் அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதோட லிமிட்டாக பழக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி வீட்டில் அம்மா அப்பா பேச்சு யாரும் கேட்காதீங்க. கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டி பேச்சு கேளுங்க. ஏன்னா அம்மா அப்பாலாம் நம்மளை வளர்த்தாங்க, ஓகே எல்லாம் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கை பிரிக்கிற மாதிரி சில சம்பவங்கள்லாம் பண்ணிடுவாங்க போடுற சண்டையில். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக நின்று ஒய்ஃபு தான் வேணும்னு நின்று அவளோட சேர்ந்து வாழுங்க. இல்லை எட்ட வந்துடுங்க. அம்மா அப்பா சொல்கிறது தான் வேத வாக்குன்னு உட்காந்தே இருந்தீங்கன்னா அம்மா அப்பா ஆல்ரெடி அவங்க 60-70 வயசு மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷத்தில் மண்டையை போட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு 40 வயசு வரும்போது நீங்கள் தனிமையில் நிற்பீங்க. உங்களுக்கு யாரும் அப்போ இருக்க மாட்டாங்க. நீ பணக்காரன் இருந்தானா உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க உன்னை புடுங்குற வரைக்கும் பிடுங்கி பார்க்கும். அதோட விட்டுடும்.
தயவுசெய்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா, கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்காதீங்க, மாமியார் மாமனார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்கள் பொண்டாட்டி மட்டும் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. தனி கொடுத்தனம் போனால் ஏதாவது சொல்லுவாங்க, நாடு விட்டு போயிடணும், அப்போ சேஃபு. அப்படிலாம் கிடையாது. தனி கொடுத்தனம் போனால் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் ஒரு பக்கத்து ஊர் எட்டால் வந்துடணும், அதே ஊரில் இருக்கக்கூடாது. முழுசாக படி. ஸ்நாக்ஸ் பற்றி வேண்டாம், ஸ்னேக்கு பற்றி வேண்டாம். ஓ ஸ்னேக்கா, இதுவா வேணாமா? ஒரு டாபிக் ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. தேங்க்யூ பாஸ்கர், தேங்க்யூ. சர்வ செல்லம் கமெண்ட் கண்டுக்கு படுறதே அதிசயம். நீ நல்லா வேறு ஏதாவது போடு, இதையே போட்டுட்ருக்காது, அப்புறம் கமெண்ட் மறைஞ்சிக்க போகுது. ஐயோ செல்லம், சிப்பி பொண்ணா இது. டாக்டர் கே குணசேகரன், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணிக்கோங்க. ஆமாம் சிவாபுரம், லைக் போடுங்கய்யா, 200 லைக் பண்ணிக்கோங்க. டாக்டர் கே குணசேகரன், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாருங்களேன், நான் இந்த அளவுக்கு பேசினேன் அப்படின்னா நான் வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டிருப்பேன். ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தான் கேட்டேன். அவரோட சொல்லலை. அவரோட சொல்லலையா? யாருன்னு தானே கேட்டேன். என்ன புரியல, நான் யாரை கேட்டேன்? தத்துவம் சொல்லி பின்றீங்களே. ஏய் ஜாஃபரு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு முதல்ல ஆள் இல்லைடா நம்ம நாட்டில். நான் சொல்லும் போதே அவன் ஏற்றுக்குங்க. யாரெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களோ, 3 அக்கா தங்கச்சிங்க மத்தியில் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருந்தீங்கன்னா உங்களை மொட்டை போட்டுருவாங்க. சீர் வைக்கிறேன்ட்டு. அதுலேயும் பொம்பளை பிள்ளைய அவங்க பெற்றுட்டாங்க அப்படின்னா மாமன் சீர் நகை நட்டு சொத்தை ஆஸ்தியெல்லாம் விற்று கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஒன்றா பழகுறீங்களா, நல்லா ஒரே வீட்டில் வளர்ந்தீங்களா, அவங்கவுங்க கல்யாணம் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு லிமிட்டோடு தான் பழகணும். 1000 தான் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கணும். அடிக்கடியும் அண்ணன் வீட்டுக்கு போய் தொல்லையும் கொடுக்கூடாது. அப்புறம் ஏன்னா அவங்களுக்கும் இப்போ கோடீஸ்வரங்களாக இருந்தால் பரவாயில்ல, மீடியம் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வேணும்ல. 4 பேர் 5 பேர் போய் உட்காந்துக்கிட்டிங்கனாக்கா அவன் சம்பாதிக்கிறதுலாம் சாப்பாட்டிலே போட்டால் இப்படி தான் காய்ஸ். அப்போல்லாம் 70 80 எங்கள் அம்மா ஏமாந்து இப்படி தான் விட்டுருச்சு. என் அம்மா திட்டுவேன், சரியான நீ என்னத்தான் சொல்கிறது, காசு தான் வச்சுருந்தல்ல, ஏன் அந்த இடுக்கில் போய் இடத்த வாங்கினேன். அதான் 50 பவுன் அந்த காலத்துலேயே வச்சுருந்தேன்னு சொன்னல, அதை உடனே அப்போயே விற்று ரோட்டு மேலே இடம் வாங்கியிருக்கலாம்ல, ரோட்டு மேலே வீட்டை கட்டியிருக்கலாம்ல, இன்றைக்கி பல கோடி போயிருக்கலாம். எங்கள் அம்மா திட்டுவேன், மட்டும் உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? செம்மையாக கேட்டே விட்டேன் நான் ஒரு தடவை. எனக்கு கோவம் வந்து, செல்லம் ஐ லவ் யூ சொல்லுங்கள், ஐம் வெயிட்டிங். லவ் யூ சூர்யா குணா. எங்கள் அம்மா தான் சோறை ஆக்கி போட்டு அழைச்சிச்சிங்க சட்டியா. அண்ணன் குடும்பம், அக்கா குடும்பம்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கோழி அடித்து அப்படியே அத்தனை வளரும் அடித்து ஆக்கி போகிறது. சின்னம்மா கொஞ்சம் நகை கூட இந்த அப்படியே வாங்கிட்டு போகிறது, திருப்பியெல்லாம் தரமாட்டாங்க. ஏமாளி, சரியான ஏமாளி. அந்த காலத்தில் சோத்தாக்கி போட்டு அழிச்ச குடும்பம் இன்னும் வரைக்கும் இருக்குது. தங்கம் ஹாய் தலை, ஹானஸ்டாக பேசுகிறீங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். எனக்கு வாழைப்பழம் வேணும்னா வாழைப்பழ கடைக்கார்ட்ட கேளு. லைவில் நான் வாழைப்பழமாக சேல்ஸ் பண்ணுறேன். பாட்டுக்கு என்னோட எதிர்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்ன ஸ்டோரி அப்படியே சர்வக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்குது. முதல்ல கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போடணும், யாருக்கிட்டையும் யாரும் சீரெல்லாம் கேட்கக்கூடாது, கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ண போடணுன்ட்டு. அவங்க கட்டிக்கிட்டு போயிட்டாக்கா அவங்கவுங்க புருஷங்கிட்ட வாங்கி போடுங்கடி. ஏன்டி கூட பிறந்த தம்பிங்களா அண்ணனே விட மாட்டேங்கிறீங்க? பொதுமக்களுக்காக நான் பேசுகிறேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. நிலாவுக்கு இருக்கும் புளி பணியாரம். ஹாய் சாமி, எப்படி இருக்கீங்க? சாமி வந்திருக்காரா? சாமி, நிலா செல்லம், எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, ரொம்ப கஷ்டம் பற்றியா சொல்லலை, போட்டு மொட்டையை அடிச்சிருவாங்க. கொல்கத்தா வாங்க. எனக்கு சொல்லுங்கள் செல்வா, எனக்கு 3 அக்கா. நான் என்ன பண்ணேன்? இத்தனைக்கு 2 அக்காவுக்கு 3 பெண் பிள்ளைகள், 2 பேருக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, இன்னும் 1 மட்டும்தான் பேலன்ஸு.
அதோட கல்யாணம் பண்ணுறியா, அவங்க கதை அதோட முடிச்சுக்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, உனக்கு ஒரு அவங்க பொண்ணு பார்க்குறாங்களான்னு நீ பாரு. அப்புறம் உனக்கு வந்து 35 வயசு ஆகி போச்சுன்னா 30 வயசு பொண்ணை தான் பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் டொயின்னு ஆண்டி கிழவனாயிடுவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்களான்னு பாருங்கள். எங்கள் அம்மா மாட்டுன்னு இப்போ நீ நினைப்பல, எங்கள் அம்மா மாட்டுன்னு இஷ்டத்துக்கு இத்தனை பிள்ளைய பேத்து போட்டுச்சு, எல்லாம் எங்கள் தள்ள விழிச்சு போச்சு என்னடா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, கட்டி கொடுத்துட்டு அதோட நேக்காக நீங்கள் எட்ட வர்றதுக்கு பார்த்துருங்க. ஓகேவா? அம்மாவை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க, அம்மாவுக்கு மட்டும் பண்ணுங்கள். மற்றதில் எல்லாத்துலேயும் உஷாராக இருங்க, ஏமாந்துடாதீங்க, சுரண்டி எடுத்துருவாங்க. அது பெண் பிள்ளைகளை பெற்று வச்சுருக்காக்கா, சீர் செஞ்சு ஒன்றால் மாளாது, சீர் செஞ்சு மாளாது. எல்லோரும் நகை போடுறத ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லா ஃபங்க்ஷன்லலாம் எல்லோரும் 2000 1000 மொய்யோடு நிறுத்துங்க. எப்பேற்பட்ட சொந்தமாக இருந்தாலும் நகைலாம் இப்போ இனிமேட்டு வரும் காலம் யார் நீங்கள் அப்போ 20,000 30,000 இத்தப்போ போட்டிருப்பீங்க. இன்றைக்கி 2 லட்ச ரூபா ஒரு பவுன் வரப்போகுது அடுத்த மாதம். உங்களுக்கு அதே 2 லட்ச ரூபா போட்டு அவங்க வாங்கி போடுவாங்களா? போட மாட்டாங்க. நீ வேணால் வாங்கி கொடுத்தா உனக்கு பெருமையாக சொல்லிப்பாங்க, ஆனால் அவங்க சைட்லேருந்து வராது. ஸோ எல்லோரும் உஷாராக இருந்துக்குங்க. என்னம்மா ஐடியா கொடுக்குறீங்க? அவன் வாழணும்லடா, அவளுங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி புருஷனோட என்ஜாய் பண்ணுவாளுங்க. இவனும் வாழணும்ல, அப்புறம் இவனுக்கு வாழ்க்கை இருக்குல்ல, இவனுக்கு ஒரு சந்ததி வேணாமா? அப்போ தானே இவன் பேர் சொல்ல ஒரு பிள்ளை, இவனுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும். இல்லைனாக்கா கெடுத்து விட்டுடுவாளுங்க. பாசம் எல்லாம் பாசம் தாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. பாசத்தில் உருகி அள்ளி கொட்டிடாதீங்க. நம்மளால் இருந்தால் போதும், யாருக்கும் ப்ரூவ் பண்ண விட அதுவும் நிம்மதியாக இருக்கட்டும். கரெக்டு தான். அப்புறம் சந்தோஷ்குமார் மெம்பர்ஷிப்பை மேலே டிபி இருக்குது, தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைபை வந்து ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. சாரி டு சே திஸ், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகிட்டு தான் நீ வேஸ்ட்டு மாமா, அப்படி மாமா நீங்கள் வந்து உட்காந்துட்டு கிடக்குறியா? சரி ஓகே, ஏதோ ஒன்று நல்லதாக போச்சு. அதோட உன் ஃபேமிலியை மட்டும் நீ மும்பரமாக பார்த்துக்க. அது வேணாம், கரெக்டு தான். அது வேணால் கரெக்டு தான். ஆமாம், இல்லைடா, இப்போ அவங்க மணி இஷ்டத்துக்கு 2 பொம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை பேச்சு வச்சுருப்பாங்க. தாய் மாமான்ற பேரில் பேசி பேசி உன்னை சீர் செய்யணும். உன்ட்ட காசு இருக்குதா போச்சு, கடன் வாங்கி செஞ்சனாக்கா அந்த கடனை அவங்கள அடைக்க போகிறாங்க. நீ வட்டி கட்டுறதுலேயே பாதி ஆயுசு போயிடும். அதுக்கு தான் சொல்ல வரேன். திட்டினாலும் கரிச்சு கொட்டினாலும் பரவாயில்ல, என்னால் இவ்வளோதான் முடியும் தாயின்னு நிறுத்திக்கோங்க. சிஸ்டர் மைட்டு நாத்தனாருக்கு நாங்கள் 5 பவுன் கோல்டு கிராமு போட்டோம். காது குத்துனதுக்கு நாங்கள் ஹோம் பிரவேசம் பண்ணுறோம். துக்கு 2 கிராமு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க சிஸ்டர். பார்த்தியா, 5 பவுன் எப்போ நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 30,000 விற்கும்போது வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 5 பவுன் நகை போட்டிருக்காங்க நாத்தனாருக்கு. ஆனால் இவங்க கிரக பிரவேசம் வைக்கும்போது 2 கிராம் வைக்கிறாங்களாம். அப்படியே அப்போ ஒரு பவுன் 25,000 கூட வாங்கியிருந்தாலும் 5 பவுனே 1.5 லட்சத்துக்கிட்ட வந்திருக்கு அப்போவே. இப்போ இவங்களுக்கு அதே 1.5 லட்சம் மதிப்புக்கு என் நகை போடலாமே, ஒரு பவுன் போடலாமே. அது நான் 2 கிராம் பிச்சைக்காரியா? 2 கிராம் போகிறதுக்கு 1 பவுன் தானே செய்யணும், தெரியுதா? அப்போ நீங்கள் செஞ்ச காசு வேஸ்ட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அவங்களாம் நீங்கள் விசேஷம் வச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க, பேசி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அழகாக பேசுகிறீங்க. தேங்க்யூங்க. 1 இயர் லேட்டர், 1 வருஷம் தானா? 1 வருஷம்னா அப்போ 60,000 விற்றுச்சு. 63,000 70. 1 இயருக்கு முன்னாடி 70. அப்போ 5 பவுன் எத்தனை லட்சம் போய் செலவு பண்ணுறோன்னா 2 மனசாச்சு இல்லை நாயங்களுக்கு. நீ தேவையே இது? 5 பவுன் போய் மாட்டணும் மாமி. ஏன் சாரோ, நீ போய் இப்போ மாட்டினியா 4 பவுனுக்கு? ஏன்டா கடைசி வரைக்கும் அது யார் எடுத்தானே கண்டுபிடிக்கலையா? இந்த பிரச்சனை ஒரு குடும்பத்தில் மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்திலும் இதே பிரச்சனை தான். உண்மைதான். சரோ கதையை சொல்லிடுவேன், சிரிச்சுட்டு கிடைப்பீங்க. ஆனால் சொல்ல வேணாம், அவர் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால் அது வேண்டாம். அதெல்லாம் பார்க்க முடியாது. கோல்டு விற்கிற விலைக்கு சும்மா சீர் வைக்கணுமா? சீரே வைக்காதரா, ஆப்பிளே வந்து 250 ரூபா விற்கிது. நீ தாம்பளத்தட்டில் வந்து ஒரு 3 கிலோ ஆப்பிள் கொட்டினா தான் கண்ணுக்கு தெரியும். 3 ஆப்பிளும் 1 கிலோ நிற்கிது. அப்போ தட்டு நிறக்க தெரியும்னா நீ 5 5 கிலோ வாங்கினா தான் தட்டு நிறக்க தெரியும். அதுக்கே 2000 போயிடும். இன்றைக்கி நாங்கள் காலையில் பார்த்துட்டே வந்தோம். விநாயகர் கோவில் வாசலில் வந்து தாம்பளத்தட்டு வச்சு சீரெல்லாம் எடுத்து வச்சாங்க. நான் உடனே எப்படி கணக்கு போட்டு வரேன், பாவம்
தட்டில் இந்த பழத்தெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே வந்ததுங்களே அள்ளி அள்ளி தின்னு வாயில் கூட பார்க்க முடியாது, இவ்வளோ காசை கொண்டு போய் இதில் போடுதுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம். பாவம் சரோபுரம். ஒன்று தெரியுமா? அப்போ சொல்லிட்டீங்களா சரோ? நீங்கள் சரோ பிளாட்டினத்தில் வெரி ஹாட், ஆனால் இதில் சாரி அது இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். பிளாட்டினம் செம்மையாக இருக்கும். ஓகே மோனி, ஓகே மோனி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. நல்ல வேலை நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், அதனால தான் தப்பிச்சேன். ஆமாம், நீ மட்டும் கஷ்டப்படுறதா இருந்தால் எத்தனை பேர்கிட்ட கையேந்திருப்ப தெரியுமா? அந்த கடனை அடைக்க அப்போ கடன் வாங்கிட்டாக்கா அப்போ தாண்டா வேலையில் மக்கரே வைக்கும். அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு. அதெல்லாம் உஷாராக இருங்க, தெளிவாக இருங்க. நீலாம் நம்ம லைவில் நீ தான் சொன்ன, நான் சொன்னேன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு புடவை தான் கவர்ச்சியாக இருக்கிறது. நீ கவர்ச்சி பொருளாக பார்க்குற, அதனால் நீ புடவை எதிர்பார்க்குற. இன்றைக்கி நார்மலாகவே என்ன பாருங்கள். மாமியார் போட சொன்னாங்க. மாமியாருக்கு என்ன கிடக்குது? ஏன்னா அவங்க பெத்த பொண்ணு அவங்க போட தான் செய்வாங்க. மாமியார் தாங்க அவன் என்ன பண்ணுவான்னா, தம்பியே நம்ம அக்காடா, நம்ம தங்கச்சி, நம்ம பாப்பா விட்டு கொடுக்காத சாமி, நீ எப்படியாவது வாங்கி போட்டுடு சாமி, உனக்கும் புள்ள இருக்கு, ஏதோ செய்வாடா, அப்போதான் அக்கா வீட்டுக்காரனுக்கு பெருமையாக இருக்கும். அக்காவை மதிக்க மாட்டான்டா. ஹாய் குரு, வா 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 வா, செய்யச்சாமி செய்யச்சாமின்னு அப்படியே காதில் கறந்தோம் நம்மளை தாய். அப்படியே தட்டில் சோறை போட்டுக்கிட்டு அப்போ தான் அப்படியே ஊக்கத்தை ஏற்றும். ஏன்னா அவங்க அம்மா இல்லை, பொண்ணுக்கு செய்யறதான் விரும்பும். ஏன்னா நீ வேற பொண்ணு வீட்டை தானே கொண்டு வந்திருக்க. என் பையன் சம்பாதிக்கிறது இவ வந்து அனுபவிக்கணுமா, எல்லாம் என் பொண்ணுக்கு தான், நான் பிடுங்கி என் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம், 60 வயசு 70 வயசு கிளவி பொண்ணுக்கு பிடுங்கி விட்டுட்டு உங்களை நடுத்தரில் விட்டுடும். ஆனால் பொண்ணு வீட்டு சைடில் நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் உங்ககிட்ட இருந்து பிடுங்கி தான் தாய் கொடுக்க பார்க்கும். இப்போ காற்று ஃபங்க்ஷனுக்கு 2 பவுன் வாங்கினேன், ஏப்ரல் ஃபங்க்ஷனுக்கு. சரோ ஹரிஹரன் கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் உண்மை நிலா. பாப்ஸு கவுண்டமணி வாசனம் கரண்ட்டு பில்லு கட்டுனாத இல்லை மாதிரி கரண்ட்டு கிரேட் எஸ்கேப் ஆர் மேரேஜ். ஆமாம், உண்மைதான். நான்லாம் எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு நினச்சிட்டேன் தெரியுமா? நான் நினச்சேன் டக்கு, நான் நினைக்கிறேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு 20 டேஸில். ஏன்னா எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும், எங்கள் வீடே எனக்கு செட் ஆகாது. என்னடா இது அப்படின்ட்டு பேசாமல் கல்யாணமே பண்ணிடலாமா. ஏன்னா 15 வயசுலேயே வச்சேன், சார் கல்யாணம் பண்ணி இந்த ஊரை விட்டு எட்ட போயிடணுண்டா. சேம் டயலாக் எங்கள் வீட்லேயும். நானெல்லாம் அதற்கு வேண்டி தான் நாடு விட்டு நாடு வந்தேன். வருஷம் அதிகமாயிட்டே தான் போகுது. கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். அப்புறம் ட்ரூ என்னடா நிலா இன்னைக்கு ஃபீலிங் ஸ்பீச் லாங் போகுது, 7 மெசேஜ் மிஸ் பண்ணிட்டேன். சாரி அது தெரியல, ஸ்க்ரீனில் படலை. வரேன் நேம் வரேன், அழுகாதீங்க, சிரிச்ச முகத்தோடு இருங்க. என்னவோ உண்மைதான் சிஸ்டர். ஆம்பளை பிள்ளை பெற்ற அம்மா ஒரே ஆம்பளை பிள்ளையோட நின்றுணும், இல்லை 2 ஆம்பளை பிள்ளையோட நின்றுணும். அருண் தேங்க்யூ டியர், தேங்க்யூ, வெல்கம் டு டைமண்ட், தேங்க்யூ. ஓகே அப்போ பண்ணி தான் ஆகணும். வருது செல்லம். கோல்டு ப்ரைஸு ஹை ரீசன் சொல்லவா? ஹை ரீசனா? சார் சொல்லு என்ன சொல்ல போகிறீங்க? நிலா செல்லம், என்னோடய சிஸ்டர் வந்து, என்னோடய அக்கா வந்து சிஸ்டர் எல்லாருக்கும் நகை போடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு ஒருத்தவங்க கூட நகையை போடல. அப்போ 2 கிராம் 6000 ரூபாய் விற்கும்போது எல்லாருக்கும் 2 கிராம் மோதிரம் போட்டாங்க. எல்லா சொந்தத்துக்கும் விசேஷம் வச்சுட்டாரு நகை போடுவாங்க. ஆனால் என்னுடைய அக்கா பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு யாருமே வந்து என்னன்னு செய்யறா, வெறும் 1000 500 மொய். நான் தான் திட்டி விட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கார திட்டுவேன், நீ எதுக்கு நகை எடுத்துகிட்டு போகிற, அதெல்லாம் எல்லாம் திழிப்பெல்லாம் வராது, எதுக்கு நீ நகை எடுத்துகிட்டு போகிற, உன் பெருமைக்கு நீ போய் செய்கிறியா, என்ன இதில் என்ன பெருமை கிடக்குது, 1000 ரூபா வச்சுட்டு வேலையை முடியும் அப்படின்னு நான் கேட்காது. ஆனால் எத்தனை சொந்தத்துக்கு நகை போட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் வச்சப்போ யாரும் ஒரு பைசா கூட, ஒரு கிராம் கூட போடலை.
நாங்களே எங்களுக்குள்ளார தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். வெளியிலேருந்து ஒரு சொந்தத்து எல்லாருக்குமே பண்ணுச்சு. மோதிரம் பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போட்டு பார்த்துட்டு வரோம். ஆனால் ரிட்டன் அவங்க பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு ஒருத்தவங்க கூட வந்து சொல்லலை, செய்யலை. முடியாது நேம், முடியாது முடியாது. வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ஹாய் ஜி, ஹாய் மோனி. இப்போ வர ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது, அதுதான் ஸ்பெஷல். லைவ் எப்போ? லுக்கிங் பியூட்டிஃபுல். லைவ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காமல் லைவ் மெம்பர்ஷிப் வேணும், ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள். மதன் அக்கா உங்கள் நாத்தனார் லைவில் இருக்க போகிறாங்க. இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஏன் சிஸ்டர்? அதாவது நம்ம சொந்தத்துக்குள்ளே என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, ஏதாவது ஒரு மறைச்சி வைக்கிற விஷயம்னா பேசி 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 எல்லாருக்கும் சொல்லி விட்டுறாங்க. இந்த மாதிரி ஆதங்கத்தை மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் சாக்கு இல்லை சிஸ்டர்? இங்கிலீஷு ஹிந்தி எனக்கு தெரியாதுமா, தமிழ் மட்டும்தான் பேச தெரியும். என்னப்பா என் கமெண்ட்ஸ் மட்டும் படிக்க கமெண்ட்டே வரலை நாவலை, நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து என்னம்மா ஃபீல் பண்ணி குவிக்கிறேன்? ஃபீல்லாம் பண்ண கிடையாது. இருக்கிறத நான் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் உஷாராக இருங்கிறேன். உங்கள் இளமை காலத்தை வந்து உங்கள் பொண்டாட்டிங்களோட கழியுங்க. உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இளமை காலத்தில் சம்பாதிக்கும் போதே உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போங்க. நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு செய்கிறாங்க, நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கெலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. திடீர்னு அவங்கக்கிட்ட சொத்தே இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் போயிடும். அப்புறம் எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்? அதை எதுவும் கேட்கவும் முடியாது. அதாவது ஒரு வீட்டில் வளரமா பெக்கிற வரைக்கும் தான் சொல்லுவாங்க. ஒரு இத்தனை வயசுக்கு வந்து அண்ணன் தம்பி, இத்தனை வயசுக்கு பகையாளியும், இத்தனை வயசுக்கு உறவும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 40-50 வயசுக்கு மேலே வரைக்கும் இருக்குது. அது எனக்கு ஞாபகம் வரல. அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இளமை காலமா? ஆமாம், இளமை காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. உழைச்சிங்கனாக்கா சேர்த்து வச்சுக்கோங்க. யாருக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்காதீங்க. ஏன்னா ரிட்டன் வராது காய்ஸ். என்னோடய அனுபவம் நான் சொல்கிறேன், வராது. எங்கள் வளைச்சி எங்கள் ஃபேமிலி சைடு ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். அப்போன்னு பார்த்தா வந்து ஐயோ வருமானமே இல்லை இப்போன்னு பார்த்து அப்படிம்பாங்க. ஏற்கனவே 2 தண்டல் எடுத்து வச்சுருக்கோம், அதுவே கட்ட முடியலன்றோம். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டாங்க இன்னும் சொல்ல போனால். ஐயோ மோனி, இது நமக்கு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் என்னோடய அம்மாவும் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி இத்தனை வருஷம் என்ன சேர்த்து வச்சிங்கன்னு கேட்குதா? உங்கள் பிள்ளையும் கேட்கும். நீங்கள் வயசாகிடுச்சு அப்படின்னா உங்கள் பிள்ளை உங்களை மதிக்காது. போடாடே நீ எல்லாம் ஒரு அப்பனா, என்ன எங்களுக்கு நின்னா நீ சேர்த்து வச்ச, தூக்கி உன் குடும்பத்துக்கே தூக்கி கொட்டினேன். இன்றைக்கி நாங்கள் தான்டா நடுத்தரில் நிற்கிறோம். 10,000 பெரட்ட முடியுதா? 20,000 பெரட்ட முடியுதா? ஏங்க நீ இப்போ செஞ்சேன்னு சொன்னேன், எப்போ உன் அக்கா கிட்ட கேளு, தருமா உனக்கு ஒரு 10,000? கேட்டால் மாமா கிட்ட கேட்கணும்டா. கொடுக்கும்போது மட்டும் மாமா கிட்ட கேட்க மாட்டாளுங்க. நீங்கள் கேட்காம மாமாட்ட கேட்கணும்டா. அப்புறம் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துக்காது. நீங்கள் கொஞ்சமாச்சும் சேர்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வச்சாதான் வயசான காலத்தில் உங்கள் பிள்ளை தான் உங்களுக்கு சோறு போடும். அக்கா பிள்ளைய தம்பி பிள்ளையெல்லாம் சோறு போடாது. அது வேறு இடத்துல எங்கேயாவது கட்டிக்கிட்டு நீங்கள் கொடுத்ததை வச்சு சேர்த்து வச்சு வேறு இடத்துல கோடீஸ்வரனை பார்த்து கட்டிக்கிட்டு போயிடும். நீங்கள் வயசான காலத்தில் உங்கள் அக்கா தங்கச்சிலாம் பார்க்க முடியாது. உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்க தான் பார்க்கும். சும்மா சொல்லிக்கலாம் அக்கா தங்கச்சி அப்படின்ட்டு, ஏதோ 1-2 இருக்கலாம். ஆனால் வந்து பாசத்தை காட்டுங்க. அந்த பாசத்தை வந்து உருகி உங்களுடைய எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா வயசான காலத்தில் உங்களை பார்த்துக்க போகிறது பொண்டாட்டியும் பிள்ளையும் தான். நீ பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யாமல் எவ்வளோக்கோ செய்கிறேன்னா அவளை வந்து உனக்கு நீ இன்னைக்கு படிக்காதுன்னா உனக்கு சூத்த கழுவி விடுவாளா அக்கா? உன் தங்கச்சி உனக்கு சூத்த கழுவி விடுமா? கிடையாதுல்ல. ஆனால் உன் பொண்டாட்டி சலிப்பு தன்மையோடு உனக்கு கழுவி விடுவா. அந்த உறவு தான் நமக்கு என்றைக்கும் நீடிக்கும். அது தெரிஞ்சுக்கோ. கமெண்ட்ஸ் படிக்கிறதா இல்லை ஃபுல்லாக எங்களுக்கு இளமை காலமாக கேட்டேன். மார்னிங் மோனி ரிங்கு கமெண்ட்ஸ் மட்டும் படிக்கல பார்த்தீங்களா? இப்படி தான் ரியல் லைஃபு. ஐயோ என்னோட நேம் நிலா. ஒன்றும் செய்யலைன்னு குத்தி காட்டுறாங்க. அப்படி சொன்னால் தானே நீ அங்கெங்கே கடன் வாங்கிட்டு வந்து கொடுப்ப, அப்படி தான் சொல்லுவாங்க.
பையன் நீ ஆம்பளை கணக்கு எப்படியா போய் எங்கேயோ பொழைச்சிக்குவான். அதனால நீ உன்னை தூண்டுகோல் கொடுத்து கொடுத்து நீ டென்ஷனில் போய் அவங்ககிட்ட தண்டலுக்கு எடுப்ப, ஒன்று பேங்க் லோன் எடுப்ப, இல்லை நகையை கொண்டு போய் விற்ப. அதெல்லாம் பிரயோஜனமே இல்லைடா. அதெல்லாம் வளர்ற வரைக்கும் தான். அவன் கல்யாணம் போய் எட்டா பேசினா அது ஏமாற்றி கொடுக்க தான் பார்ப்பாங்க எல்லாரும். அதே அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும். நீ ரிங்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன், மறந்து. ரிங்கை அதெல்லாம் மாற்றிட்டேன் வாபஸு. 1 கிராம் இன்னைக்கு 20,000 ரூபாடா. என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு குறைஞ்சிருச்சு? அப்படியேதாம்மா இருக்கேன். உங்களுக்கு அப்படி தெரியுதுமா? ஒரே மாதிரி தான் இருக்கேன். சொல்லுங்க ஈமான். ஆல் த கவர்மெண்ட் லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் டாலர்ஸ். ஸோ சரி, இதை படிக்க வேண்டாம். எனக்கு ஆச்சு, உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிருச்சு. நிலா ப்ளீஸ் சிஸ்டரு ஸ்டோரி வேண்டாம், லைவ் பற்றி ஜாலியாக பேசுங்க. ஜாலியாகவே என்ன பேசுறது? இதுவும் தெரிஞ்சுக்கிட்டுங்க மக்கள். இப்போ என் லைவை பார்த்துட்ருக்குறோம், பாதி பேர் கேனைங்க தான், சுய அறிவே கிடையாது. குடும்பத்துக்காக ஏமாந்து விட்டவன் தான் இப்போ என் லைவில் இருக்காங்க. நான் அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஜாலியாக தான் எனி டைம் இப்படி பேச முடியும். இது வந்து ஜாலியும் கிடையாது, கோபமும் கிடையாது. இதில் நாங்கள் யதார்த்தத்தை பேசி ஒன்றுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில பேருக்கு தோணாதில்ல, ஏமாந்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டு சில பேர் உஷாராக இருப்பாங்க. ஏன் கைஸ் இதுக்கப்புறம் உஷாராக இருப்பீங்களா? இதுக்கப்புறம் உஷாராக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, யோசிங்க. நம்ம வயசான காலத்தில் உங்களை யாருங்க கவனிப்பா? உன் பொண்டாட்டி பிள்ளை தானே. நீ தூக்கி உன் அக்காளுக்கு தங்கச்சி அக்கா பிள்ளைக்கு செய்கிற, அது எப்படி செய்வான்? உனக்கு எப்படி வயசான காலத்தில் எப்படி சோறு அவங்க போடுவாங்களா? உன் பொண்டாட்டி தான் சமைக்கணும், உன் பிள்ளை தான் பார்த்துக்கணும். அப்போ நாளைக்கு உன் பிள்ளைக்கு நீ சரி இவன் எனக்கு என்னத்தை கொடுத்தா இவனுக்கு நான் சோறு போடுறதா? போடா போ, யாருக்கு நீ கொடுத்தி அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும். நான் உங்கள் சேனலில் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணேன்னு என் பொண்டாட்டி முறைச்சி பார்த்துட்டு எப்படியே போக போகிறா. பரவாயில்ல, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹாய் டியர், எப்போவுமே கலகலவன்றிருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப உடம்பு சரியில்லை. பொறுமையாக பேசுகிற, உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு நாத்தனார் தான் சிஸ்டர், ஆனால் 10 பேருக்கு சமம். பார்த்தியா? என்னமோ தெரில, நாத்தனாருனாலே வாய் வளர்ந்து போய் கிடக்குது எல்லாத்துக்கும். நிலா 10 வயது கம்மியாயிடுச்சு. அட பாவீங்களா? செல்லம் என்னோட ஒய்ஃபு கல்யாணம் பண்ணால் செகண்ட் டே கேட்டால் என்ன சேர்த்து வச்சுருக்கேன்னு. பார்த்தியா? கேட்பாளுங்கடா. அடுத்தது புள்ள கேட்கும். புள்ள வளர்ந்து வந்து கேட்கும், அது குழந்தையில கேட்காது. நாளைக்கு அவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காரும்போது நான் எங்கள் அப்பா கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தா நான் இந்த பிஸ்னஸ் அது பண்ணியிருக்கேன். இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் அவன் வீட்டுக்கே கொடுத்து ஏமாந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லாமல் வெத்தாலாம் உட்காந்துருக்கான், நான் ஜோறு போட்டு உட்காந்துருக்கேன் இவனுக்கு அப்படின்னு கண்டுக்க மாட்டாங்க. சொல்லுங்கள் யூசரு, கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணலை, இப்போ தான் பண்ணுறீங்க. ஏன் லைவ் நீங்கள் காய்ஸ் சுகர் மம்மி மாதிரி அழகாக இருக்கிறனா கிண்டல் அடிக்கிறது பாரு. அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு என்னது 500 ரூபாய் ஒருத்தன் கடன் வாங்கினா இன்னமும் தரலங்க அவன். பாப்ஸு மாமியார் நாத்தனார் மட்டும் ஏன் எல்லார் வீட்லேயும் வில்லி கேரக்டராகவே இருக்காங்க? அது அம்மா, அது வந்து இவனுங்க அப்படி விட்டுட்டானுங்க. இவனுங்க என்ன தெரியுமா, எங்கள் அம்மா தானே, எங்கள் அக்கா தானே, எங்கள் தங்கச்சி தானே, இவங்க ஆரம்பத்தில் சலுகை ரொம்ப காட்டிடுறானுங்க. அவள் பொண்டாட்டி வந்த உடனே என்ன ஆகிப்போகுது, இவன் பொண்டாட்டிக்கு செய்வானா பிள்ளைக்கு செய்வானா? அப்போது கையில் இருப்பு குறையும் போது என்ன பண்ணுவாளுங்க, உடனே இவளுங்க எல்லாம் சேர்ந்து இவளை கட்டிக்கிட்டு வந்தால் தான் ஜாயின் பண்ணால் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் லைவ் முடிச்சிடறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், குட் நைட் எல்லாருக்கும். பாப்ஸ் குட் நைட்டு. இன்னொரு 3 லைக் பண்ணிவிடுங்க கைஸ். குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட், குட் நைட், குட் நைட். மோனி குட்டி குட் நைட்டு. சருமா குட் நைட்டு. உதயா ஆரம்பிச்சிட்டியா? அட போடா இவன் ஒருத்தன். அப்புறம் ஆமாம் ரமேஷ், முடியல தான், பெயின் இப்போ தான் எனக்கு குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, இப்போ தான் டேப்லெட்டை சாப்பிடுவோம். அப்படி இருந்து கொஞ்சம் கையை எடுத்து அசைச்சோடனே வலி வருது, மறுபடியும் பார்த்துக்கலாம்.
காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் சக்தி, ஹாய். வாங்க சக்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாப்ஸ் கண்டிஷன் ஞாபகமா? என்ன கண்டிஷன் ஞாபகம்? என்னடா? ஏய் ஓகே. எனக்கு இங்கே 398 லைக்கு தான் காமிக்கும். ஒரே ஒரு லைக், நான் ஒன்று. ஏய் செல்லம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கயா. ஓகே, என்னாச்சும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே செல்லக்குட்டீஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிற்பி 92 கிரீன் வேஸ் நம்ம சேனல் யூடியூப்பை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. எல்லாருக்கும் என்னோடய லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ரீல்ஸ் லைவ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே டார்லிங், குட் நைட். குட் நைட்.